கனிஸ்டர் நியூ பிரமு அரிசி காலேஜுக்கு போகவும், என்ன அரிசி உங்கள் மாமா பையன் அந்த குமார் வெளியே வந்துட்டானமே அப்படின்றலாம் சொல்லிட்டு ஒரு மாதிரி அரிசி கேட்கவும், அரிசி ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. காலேஜில் ஒட்டுமொத்தமும் இப்படி தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக இருந்திருக்கே இன்னும் நடக்கலையா அப்படின்ற மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க. அரிசி வீட்டில் வந்து ரொம்ப சோகமாக இருக்காங்க. உடனே வீட்டில் வந்து சோகமாக இருந்தால் அது எல்லாரும் தெரிஞ்சுப்பாங்கன்னு சொல்லிட்டு மொட்டை மாடிக்கு போயிட்டு ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ கதிர் மேலே வரவும் என்னாச்சு ராஜி அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே அரிசி போயிட்டு அவங்க அண்ணன் கதிரை போய் கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. அரசு என்னமாச்சு, எதுக்கு இப்படி அழுதுட்டு இருக்க அண்ணன்? காலேஜில் எல்லாருமே வந்து அந்த குமார் வெளியே வந்துட்டான், என்ன அடுத்து அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஒரு நாள் ஃபுல்லாக கூட இருந்திருக்கு, எதுவும் நடக்கலன்ட்டு ஒரு மாதிரி கேட்குறாங்கண்ணே. எனக்கு கஷ்டமாக இருக்குது. வீட்டில் அம்மா அப்பா முன்னாடி எதுவும் கவலைப்பட வேண்டாம்னு பொறுமையாக இருந்தேன். என்னென்ன கவலைப்பட்டா அவங்களும் கவலைப்படுவாங்கன்னு தான் நான் கவலைப்படல. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, காலேஜுக்கு போகவே பிடிக்கலண்ணே அப்படின்ட்டுலாம் சொல்கிறாங்க. அரிசி இதுக்கே உடஞ்சி போயிட்டா எப்படி சொல்லு? இந்த மாதிரி எவ்வளோ இருக்குது, இதுக்கெல்லாம் நீ ஃபீல் பண்ணதை சரியா? யார் என்னன்னு சொல்லி நாளைக்கு நான் வந்து பேசுறேன்ற மாதிரி சொல்றாங்க. அண்ணன் இந்த விஷயம் அப்பா அம்மாவுக்கு தெரியாது, தெரிஞ்சு அவங்க கவலைப்படுவாங்கன்னு எனக்கு தெரியும் அரிசி, நீ ஃபீல் பண்ணாத விட அப்படின்னு கதிர் சமாதானப்படுத்துறாங்க. அதோட இந்த பிரமோ முடிச்சிருக்காங்க. தேங்க்யூ.